அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன். மீன ராசினருக்கு ராசியில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், 2ல் சந்திரன், 3ல் குரு, 4ல் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது, விரய ராசியில் புதன் இருக்கிறார். ஆக ராசிநாதனும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றுள்ளனர். யோகங்களில் சிறப்பான யோகம் பரிவர்த்தனை யோகம் என்றாலும் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக சுக்கிரன் இருப்பதால் ஏற்றம் இறக்கம் கலந்த சூழ்நிலை உருவாகும். சில நேரங்களில் இழப்புகளை உருவாக்கும். உடன் பிறப்புகள் வழியே பிரச்சனைகள் ஏற்படலாம். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும் என்றாலும் போராடி வெற்றி பெறும் சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு. சுகஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாய் இருப்பதால் தன வரவு திருப்பி தரும் என்றாலும் வந்தவுடன் செலவாகும் சூழ்நிலை அதிகம் உண்டு. மீனராசியில் புதன் நீச்சம் பெறுகிறார். அதன் பிறகு அவர் வக்கரம் பெறுகிறார். அடுத்து பங்குனி 4ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு வக்கர இயக்கத்தில் செல்கிறார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக விளங்குபவர் புதன். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பது பழமொழி. அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய பாதை புலப்படும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை அவ்வப்போது கை கொடுக்கும். வரங்கள் வாசல் தேடி வந்து சேரும். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இலாகா மாற்றம் உண்டு. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக விளங்குவதால் அவர் வக்கரம் பெறுவது நன்மைதான். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர். சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பிரச்சனை அகலும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவர். புனித பயணங்கள் அதிகரிக்கும். அடுத்து பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இக்காலத்தில் மிக கவனமாக இருப்பது நல்லது. வருமானம் இல்லாவிட்டாலும் செலவு அதிகரிக்கும். குடும்ப சுமை கூடும். நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று. வாங்கிய இடத்தால் பிரச்சனையும் வளர்ச்சியில் தளர்ச்சியும் வரும் நேரம் இது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். மாணவர்களுக்கு நிறைவாற்றல் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுப செய்திகள் வந்து சேரலாம். ஆக மீனராசினருக்கு 7.5 சனி நடைபெறுகிறது. விரைய சரியாக இருப்பவர் மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு ஜென்ம சனியாக மாறுகிறார். உடல் நலனில் கவனம் தேவை. சனி சூரியனுடன் இணைவதால் தந்தை மகனுக்குள் சில பிணக்குகள் உண்டாகலாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். ராசியில் ராகு, வீண் கற்பனையான மனக்கவலைகள். 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தில் கேது இருப்பதால் கணவன் மனைவி இடையே ஈகோ ப்ராப்ளம், சண்டை சச்சரவுகள் வரலாம். ஆகவே கவனமாக இருங்கள். கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்கள். கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.